நாம் பேசும் வார்த்தைகள் நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டா அதனால என்ன ஆகும், நாமும் துன்பப்படுவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம்னா, எனக்கு தெரியும் ஒரே ஒரு மார்க் தான் கம்மியாக வாங்கியிருப்பான், ஒரே ஒரு கொஸ்டின் தான் தப்பாக எழுதியிருப்பான். அப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு தெரியும் நீ இப்படி தான் செய்வேன், நீ நல்லா படிக்க மாட்டேன், நீ படிக்கவே லாய்க்கு இல்லை, உனக்கு இந்த கோர்ஸ் சேர்க்க மாட்டேன், இது நீ எதுக்கும் வரமாட்டேன், நீ ஒரு ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியில் போய் அவன் தோற்று விட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன். மற்றவர்கள் எதிரில் நாம் பேசுவோம். இது நடைமுறை வாழ்க்கையில் நான் சந்தித்து கொண்டிருப்பது. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய குழந்தைகளை மற்றவர் குழந்தைகளோட ஒப்பிட்டு மற்ற பெரியவர்களிடம் சொல்லும்பொழுது என்ன பண்ணுவோம், இவன் எப்பயுமே இப்படி தான், இவன் சோம்பேறி, இவன் நல்லா படிக்க மாட்டான், இவன் மார்க் ரொம்ப ஆவரேஜ், இவன் இப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த எதிராளியின், அது குழந்தையாக இருக்கட்டும், இளம் வயதினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உள் மனதில் அது ஆழமாக பதிந்து விடும். அப்போ பதிந்து விடும்பொழுது என்ன ஆகும், அதே தோணும். சிறிய குழந்தையாக இருந்தால் வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், ஓஹோ நமக்கு நல்லா படிக்க வராது போல இருக்கு, படிக்கும் போதே அந்த எண்ணத்தை அந்த வார்த்தையை விதைத்தது யார் அப்படின்னா நம்ம தான். அதனால இது அவசியம் இல்லை. இது நம்மளுடைய வார்த்தைகள் நமக்கு எதிராக இருக்கக்கூடாது. பாசிட்டிவா பேசுவோம். ஒரு மார்க் கம்மியா போனா போட்டோம், அடுத்த வாட்டி நல்லா படி அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் இந்த வாட்டி வேலை சரியா செய்யலையா, அடுத்த வாட்டி நல்லா செய், அதனால என்ன, ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அனுசரித்து அவர்களுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ குழந்தைகள் கிட்ட நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்ன ஆகும்னா, பிற்காலத்தில் அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது அதையே மனசில் வச்சுட்டு இந்த இன்டர்வியூக்கு போனால் நான் ஜெயிக்க மாட்டேன், ஜெயிக்காமல் இருப்பனோ அப்படின்னு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்க ஸ்டோர் ஆயிடுவார்கள். அதனால் இது தேவையில்லை. வார்த்தைகள் எப்பயுமே அற்புதமான வார்த்தைகள், வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சத்திய வார்த்தைகளாக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் வார்த்தைகளாக மிக மிக அற்புதமாக இருக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும், நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தோமானால் எந்த வயதினரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. செய்யலாமே, இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லையா, எதுக்கும் மட்டம் தட்டணும், எதுக்கும் அந்த வார்த்தைகளால யாகாவாராயினும் நாக்காக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் கடும் சொற்கள் இல்லாமல் அந்த வார்த்தைகளை அழகான வார்த்தைகளாக, அன்பான வார்த்தைகளாக, ஆதரவான வார்த்தைகளாக நாம் பேசும்பொழுது நமக்கும் சந்தோஷம் இருக்கும், அவர்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். இந்த குணங்கள் வரணும்னா தியானம் பெருக வேண்டும். ஏன்னா ஞானம் இல்லாததினால் ஒரு ஈகோ, ஏன்னு கேட்டால் நான் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்றது, நான் ஒரு பெற்றோர், அதனால் என் குழந்தைய நான் அப்படிதான் கண்டிப்பேன், அப்படிதான் அடிப்பேன் அப்படின்னு அரவணைத்து போகாமல் இருப்பது, இது எல்லாமே என்னன்னா ஞானம் இல்லாததினால். அந்த ஞானம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.